வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எந்த நாடு? பார்த்தீங்களே, மாறி மாறி நாடெல்லாம் மறந்தே போயிட்டோம். எல்லாமே என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு நாடுகள் தானே எல்லாம் நம்ம அனுப்புறது. அதனால உண்மையில மறந்து போடுவோம். ஓகே, இது ஜெர்மனியில் யார் அது மறந்து போயிட்டேன்? ஒரு அம்மா அக்கா என்ன? ஓகே, ஜெர்மனியில் இருக்கிற இவன் ஒன்றும் செய்ய விட மாட்டான். ஜெர்மனியில் இருக்கிற அக்கா வந்து எங்கள்கிட்ட பார்சல் கேட்டுருக்குறா. வாங்க என்னென்ன நாங்கள் பொருள்கள்னு பார்ப்போம். இது வந்து இறைச்சி சிறக்கு வந்து 1 கிலோ கேட்டுருக்குறா. பகோடா வந்து 1 கிலோ. மற்ற மிக்சர் வந்து 1 கிலோ. மற்றது இது வந்து என்ன தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்த கணவாய் கருவாடு 1 கிலோ. மற்ற இறால் கருவாடு 1 கிலோ. மற்றது இது வந்து கடலைப்பருப்பு வந்து 1 கிலோ. தூள் வந்து 2 கிலோ. மற்ற இது வந்து உண்மையில எல்லாமே விலையான பொருள்லாம் அந்த அக்கா கேட்டுருக்குறான். தம்பி சத்தம் கூட. இது வந்து பாவக்காய் வத்தல், வடகம், மற்ற என்னது மஞ்சள் கடலை. இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் கடலையும் கேட்டுருக்குறோம். உண்மையில நல்ல பொருள்கள் எல்லாம் கேட்டுருக்குறா. இங்கே வேறுங்க உவனே ஒன்றும் செய்ய விட மாட்டோம். எல்லாரும் உவனைத்தான் விரும்பினோம். தம்பி சத்தம் முடியாது, கதைக்க விடுறாடி. கதைக்க விடுங்க. அந்த அக்கா வந்து இவ்வளோ பொருளும் கேட்டுருக்குறா. உண்மையில நாங்கள் இப்படியே கொண்டு போய் இப்போ அனுப்ப போகிறோம். என்ன சொன்னால் மாறி மாறி ஒரே வேலை. அதோட தெரியும் தானே உங்களுக்கு எவ்வளோ ஓடர்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லி தூளாக தான் எல்லா உறவுகளும் என்னோட கணக்கு எடுக்கிறீங்க. உண்மையில பெரிய நன்றி. இப்போ இதை வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம். இப்போ அனுப்பி விட்டோம்னு எங்களுக்கு இப்போ பொழுதுபட்டு போச்சு. இப்போ அனுப்பி விட்டோம்னு சொன்னால் நாளை காலையில் அவங்களே தீருவாங்க இந்த பொருள்களை. அப்போ நாங்கள் இப்போ அனுப்ப போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நம்ம போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் வளமையாக எங்கே சாப்பாடு கொண்டு போடுறாங்களோ அங்கே தான் போகிறோம். நாங்கள் சமையல் காணொலியிலிருந்து வெளிக்கிட்டு இப்போ சென்னதி முருகனுக்கு உணவளிக்கவே இப்போ தொடராக வந்துட்டோம். செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். அதாவது எங்களுடைய கொழும்பில் இருக்கிற அம்மா வந்து நேர்த்தியாக இந்த உணவை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதால் தான் நாங்கள் இப்போ உணவெல்லாம் செய்துட்டோம். நெடுவ இடியப்பம் அது சாம்பார்களால் தான் நாங்கள் செய்கிறதால நாங்கள் அதை காட்டுறதில்லை. இப்போ வந்து நாங்கள் பார்சல் எல்லாம் கட்டிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஏன்னா ஓகே, அந்த அம்மா வந்து என்னன்னு சொன்னால் தன்னுடைய பெயர் ஒன்றுமே நீங்கள் குறிப்பிட தேவையில்லை. தான் நினைச்ச காரியம் உங்கள் மூலமாக செய்கிறதுக்கு ஒரு முருகன் வழி விட்டுருக்கிறார். தான் இப்போ நினைச்ச காரியம் நீங்கள் பேரொன்று சொல்ல வேண்டாம், நீங்கள் நோமலாக கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா உண்மையாகவே அவவும் அந்த நினைச்ச மாதிரிக்கு நாங்கள் அவள் இடியப்பன் தான் சொன்னோம். என்னோட வயசு வந்தார்கள் இடியப்பன் தான் வேணுமெண்டு. இப்போ அவன் நினைச்ச மாதிரியே நாங்களும் இந்த உணவை செய்து எல்லாம் பார்சல் எல்லாம் கட்டிட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். என்ன ஓகே, உண்மையில அந்த அம்மா என்னென்ன நினைச்சாவோ தெரியாது, என்ன நேத்திக்காவோ செய்தாவோ தெரியாது. உண்மையில் அவன் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் செல்வச்சன்னதி ஆலய முருகனை வேண்டிக் கொண்டு இப்போ வந்து நாங்கள் உணவை கொண்டு செல்லுவோமா. ஓகே ஓகே, இப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் பார்சல் எல்லாம் கட்டி கறியெல்லாம் வடிவெல்லாம் கட்டி எல்லாம் ரெடியாகி வச்சிட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் பையில் ஒவ்வொன்ற ஒரு கறியும் வச்சு ஒவ்வொரு பார்சலும் வைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு டெய்லி சொல்கிற கதை தான் இது. என்னென்னா டைம் இல்லை, ஒரு பிரச்சனை. எல்லாரும் விரும்புகிற பொருள் இடியப்பம் தான். எல்லாரும் வயசு இடியப்பம் தான் கொடுக்கணும். மற்ற சாப்பாடுகள் எங்கெண்ட தயவாளை கொடுத்து தற்செயலாக செமிக்காட்டிலும் இல்லை நீங்கள் இடியப்பத்தை தான் கொடுங்கன்னு சொல்லி விரும்புகிற ஆக்கள் கூடுதலான பேர். என்ன அப்போ அதான் நாங்கள் எல்லோரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இடியப்பத்தை கட்டி நாங்களும் ஏதோ சன்னதிக்கு முருகனங்களை அழைத்த வண்ணம் உள்ள நித்தமும் போய்கொண்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம், எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அவைக்கும் ஒரு சந்தோஷம். விழுந்து காட்டுங்க கிட்ட கறி இங்கே இடியப்பம் எல்லாம் பார்த்தீங்களா, சாம்பார் எல்லாம் கட்டி ரெடி. சில பேருக்கு பார்ப்பீங்களேங்கிற இந்த பாயிண்டில் தம்பியை காண இல்லையாண்டு யோசிக்கக்கூடிய ஆக்கள் இருப்பீங்க.
நித்திரை நித்திரை ரைட் ஓகே நாங்கள் இதெல்லாம் அவரையும் கொண்டு தான் போகிறோம் இப்போ இதெல்லாம் கட்டி எல்லாம் செட் பண்ணி போட்டு தம்பி கிளம்புங்க நித்திரியான ஒளிம்பின உடனே கொஞ்சம் சினுங்குவான் அதோட வேலை மிதிக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களோட வீடியோ நீங்க போடுறதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். நாங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களோட நீங்க கதைக்கிறது, நீங்க சிரிக்கிறது, நல்ல கியூட்டான கப்பல். நன்றி ரொம்ப பிடிக்குது. நன்றி நன்றி குட்டி பையனே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. ஓகே ஓம் 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 நான் சொல்கிறேன் நன்றி. எல்லாம் சாப்பாடுலாம் நல்ல வித்தியாசமாக செய்கிறீங்க. நான் லண்டன்லேருந்து அங்கே வந்தேன். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் கொக்குவில். ஓகே லண்டன்லேருந்து வந்தால் கண்டிப்பாக தர்மினியிட வரணும் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக உண்மையா வரணும். ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து பாசல் எல்லாம் வடிவாக கட்டியாச்சு. இப்போ கொண்டு வந்து காட்டுங்க. பார்த்தீங்களா எல்லாம் வடிவாக எல்லாம் கட்டியாச்சு. இவன் வந்து நாங்கள் பெட்டிக்கில் அடுக்கி கொண்டு போவோமா? ரைட். நல்ல பெரிய பொட்டிக்கு அடுத்து வந்துட்டீங்க. அது கடையில் என்ன வட்டி நெஸ்டமட் வட்டி நல்ல ஹெவியான வட்டி நல்ல பாரம் போட தாங்க பிய்யாது. இன்னொரு சோப்பு இல்லை காணாது எடுத்த சரி ஓகே எல்லாம் அடுக்கி முடிஞ்சுது. ஓகே நம்ம பெட்டிக்கில் வைக்க காணான்னு சொல்லி இதுக்குள்ளேயும் எல்லாம் சொப்பில் எல்லாம் கட்டி முடிஞ்சுது. இனிமேல் போய் நாங்கள் கோயிலில் போய் தொடருவோமா? ஓகே. இப்போ என்ன ஆயத்தம் அவளிக்கிற ஆயத்தம் இதோட தேங்காயம் வாங்கணும். அதை வாங்கிட்டு போவோமா? அதில் தேங்காயம் வாங்கிட்டு போ. அதில் சொப்பின்லேயும் இருக்கல சாப்பாடு எடுத்து கொண்டு வர. ஓகே இனிமேல் வலிக்கிடுவோமா? ரைட் ஓகே வலிக்கிடுவோமே. ஆமாம். வந்த நேரம் மணியும் அடிக்குது காணுமா? அப்படியே கொண்டா. சரி வாங்க. இப்போ வந்து நாங்கள் செல்வ சென்னதி ஆலயத்துக்கு வந்துட்டோம்.
குழந்தை வரம் இல்லாதாக்கள் குழந்தை வேண்டி முருகப்பெருமான்கிட்ட பொம்மை வச்சு தொட்டில் கட்டுறது இங்கே வளமை. உங்கள் கோயிலில் வந்து பெட்டிய தோடம்பளம் எல்லாம் வச்சு எல்லாம் பேரங்க வச்சுருக்கணும். சாப்பாடு கொடுப்பாங்க என்ன? இனிமேல் சாப்பாடு கொடுப்போம்பா. அப்பா சாப்பாடு அம்மா கூட இருக்க ஒரு பார்சல் தாங்க. இன்னொரு இன்னைக்கு தமிழ்ச்சால் வாங்க தாரன் 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 வாங்க தமிழ்ச்சால் வாங்க தமிழ் தான் கொடுங்க. மடக்காரருக்கு யார் வந்த சாப்பாட்டுக்கு யார் நிற்கிறாங்க மடக்காரருக்கு அண்ணி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. ரொம்ப வாங்க ஐயா அப்படி லைனில் வாங்க லைனில் வாங்க அதே நாங்கள் லைனில் போவோம் லைனில் எல்லாம் லைனில் போட்டு ஐயா நீங்கள் விளையாடுங்க ஐயா நீங்கள் விளையாடுங்க மடக்கார போடி முடிக்கலாம் நீங்கள் போடுங்க உங்களோட போடுங்க சாப்பாடு என்ன உங்களோட சாப்பாடே போடுங்க நீங்கள் ஜோமாரு கொடுக்குறோம் ஏழாயிரம் சரி அவே சாப்பாடு அவாக்கு ரெண்டு கலவன்பா கலவன் முன்னுக்கு வா கொடுங்க 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 மாமி மாமி இருக்கா பறிக்கிறவங்களை பறிச்சு விடுறதா அவள் அப்போ நீங்கள் எங்கே கொடுக்குறாங்க நாங்கள் வெளியில் தாரன் பாரன் பாரு போறங்க 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 சரி இருக்கு இருக்கு அங்கே உண்டு உண்டு அவங்களோட 4 பேச்சு. இப்போ வந்து எல்லா முருகப்பெருமான் அடியார்களுக்கும் அம்மா அந்த கொழம்பில் இருக்கிற அம்மா சொன்ன மாதிரி அவன் ஆசைப்படி எல்லாருக்கும் போதிய உணவு எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லோரும் மாயண்டு போய் அங்கே இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னு. ஓகே, நாங்கள் வந்து உண்மையாக அந்த பெயர் சொல்ல வேண்டாம், பெயர் குறிப்பிட வேண்டாம்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு உண்மையாகவே இந்த முருகப்பெருமான் அருள் கிடைக்கணும். அவவும் ஏதோ ஒரு நேர்த்திக்காகத்தான் இந்த உணவை வந்து கொடுக்க சொன்னேன். என்ன நேர்த்தின்னு சொல்லாமல் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் கொடுங்கன்னு சொல்லி சரி அந்த அம்மாவுக்கு எங்கள் சார்பாக நன்றியை முதல் தெரிவித்துக்கொண்டு முருகப்பெருமான் அருள் வந்து அம்மா கண்டிப்பாக கிடைக்கணும், அவன் நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லி நாங்கள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு
நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.